2.78 lakhs ex-showroom price-க்கு இந்த Hyundai i20ல Magna Limited Edition அப்படிங்கிற ஒரு வேரியண்ட்டை Hyundai லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வேரியண்ட்ல பார்த்தோம்னா ஆல்ரெடி இருந்த மேக்னாவோட சன்ரூஃப் அடிஷனலாக ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு வேல்யூ ஃபார் மணி வேரியன்ட் கோஷன்ட்ல தான் வரும். ஏன்னா ஒரு 8 lakhs பட்ஜெட்டில் கார் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இந்த கார் நல்ல ஒரு ஆப்ஷனாகவே இருக்கும். அண்ட் ஆல்சோ ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ இந்த காரில் நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு இந்த கார் நமக்கு ரிவ்யூக்காக ப்ரொவைட் பண்ணதுக்காக நம்ம சேலமில் இருக்க கோல்டன் ஹுண்டாய்க்கு ஒரு பெரிய ஷார்ட் கொடுத்துக்கலாம். ஸோ நீங்களும் ஹுண்டாயில் இந்த கார் புக் பண்ணோம் டெஸ்டே பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷோரூமோட அட்ரஸ் அண்ட் கான்டாக்ட் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த Hyundai i20 Magna Limited Editionல பார்த்தோம்னா மேக்னா வேரியண்ட்டை பேஸ் பண்ணி தான் இது இருக்குது. இதுக்கு முன்னாடி மேக்னா எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கிற ஒரு வேரியன்ட் இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்து தான் இந்த மேக்னா லிமிடெட் எடிஷன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இது இப்போ ரீசெண்டாக தான் லான்ச் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த காரில் கொடுத்துருக்க இன்ஜின் பற்றி பார்த்துடலாம். இன்ஜின் ஆப்ஷன் வைஸ் எந்த ஒரு சேஞ்சுமே கிடையாது. சேம் இதில் ஒரு 1.2 லிட்டர் 4 சிலிண்டர் காப்பா பெட்ரோல் இன்ஜின் கொடுக்குறாங்க. ஸோ 4 சிலிண்டர் இன்ஜின் ரொம்ப ரிஃபைண்டான ஒரு இன்ஜின் அப்படின்னு சொல்லலாம். இந்த இன்ஜின் இது வந்துட்டு மேக்ஸிமம் ஒரு 82 bhp அண்ட் 114 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணும். இதுக்கு இன்சுலேஷனுக்கான மெட்டீரியல் கூட இவங்க கொடுக்கல. ஏன்னா அவங்க இன்ஜின்லேயே வந்துட்டு அந்த அளவுக்கு ரிஃபைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் மைலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ளே ஒரு 13-14 வரைக்கும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ எனிவேர் அரௌண்ட் ஒரு 14 to 16 or 17 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் உங்களோட டிரைவிங் ஸ்டைலை பொறுத்து நீங்கள் இந்த கார் கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த வேரியண்ட் பார்த்தீங்கன்னா ஹாலஜனில் தான் ஹெட்லாம்ப் செட்டப் கொடுத்துருக்காங்க. ஹாலஜனில் தான் இண்டிகேட்டர்ஸுமே வருது. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்இடியில் டிஆர்எல் இந்த வேரியண்ட்டுக்கு வந்துடும். ஸோ பேஸ் வேரியண்ட்டாக இருந்தாலுமே இதில் வந்துட்டு அது கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு கிளாஸ் பிளாக் ஃபினிஷில் இந்த ஹவுசிங் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு ஏர் வெண்ட்டுக்கான ப்ரொவிஷனுமே இருக்குது. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா ஸ்கிட் பிளேட்டுமே இந்த மேக்னா லிமிடெட் எடிஷனுக்கு ஆட் பண்ணியிருக்காங்க. கிரில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் பிளாக் ஃபினிஷில் தான் இருக்குது. அண்ட் Hyundai லோகோ இந்த இடத்துல ஒரு சாட்டன் குரோமில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ சைட்லேருந்து பார்க்குறப்போ இந்த i20ல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதோட வீல் பேஸ் தான். ஸோ இந்த செக்மெண்ட்லேயே இது வந்து லாங்கஸ்ட் வீல் பேஸ் அப்படின்னு சொல்லலாம். 2580 mm ஆஃப் வீல் பேஸ் இந்த காரில் வந்துடும். சப் 4 மீட்டரில் இருக்க ஒரு கார் தான். 170 mm ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துறாங்க. ஸோ இது மேக்னா வேரியன்ட் அப்படிங்கிறதுனால இதில் வந்துட்டு உங்களுக்கு அலாய் வீல் மட்டும் வராது. அதுக்கு மேலே ஸ்டீல் வீல் கொடுத்துருக்காங்க. இதில் வீல் கேப் ஆட் பண்ணியிருக்காங்க. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 185/65 or 15 inch ஸ்டீல் வீல் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ இந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு ஹாலஜனில் தான் இண்டிகேட்டர்ஸ் வரும். அதுவுமே சென்டரில் கொடுத்துருக்காங்க. ஓஆர்எம்ஸ் பாடி கலர்லேயே வந்துடுது. இதுக்கு எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்ட்டுமே இந்த வேரியண்ட்டில் வந்துடுது. அண்ட் இது தவிர மேஜராக சேஞ்ச் ஆகிற விஷயம் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் பெயின் சன்ரூஃப் இந்த வேரியண்ட்லேருந்தே கிடைக்கும். சன்ரூஃபோட கிடைக்கக்கூடிய மோஸ்ட் அஃபோர்டபுள் வேரியண்ட் இந்த i20 லைனப்பில் பார்த்தோம்னா இந்த மேக்னாவோட லிமிடெட் எடிஷன் தான். ஸோ அது வந்துட்டு இந்த காரில் கொடுத்துருக்காங்க. ஸோ ரியர்லேருந்து பார்க்குறப்போ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கனெக்டட் எல்இடி டெயில் லேம்ப் செட்டப் மாதிரி ஒரு ஃபினிஷ் இருக்கும். இந்த சென்டரில் இருக்கிறதான ரிஃப்ளெக்டர் தான். பட் டிசைன் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. ரிவர்ஸ் லேம்ப்ஸ், இண்டிகேட்டர்ஸ், பிரேக் லேம்ப்ஸ் எல்லாமே இதில் ஹாலஜன் பல்ப் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியரில் i20 பேஜிங் மட்டும் வந்துடுது. அந்த வேரியண்ட்கான பேஜிங் இதில் எதுவுமே கிடையாது. வாஷர் டிஃபாகர் அதுவுமே இந்த வேரியண்ட்டில் அவங்க கொடுக்கல. அண்ட் இது தவிர பார்த்தோம்னா மேலே ஹை மோட்டர் ஸ்டாப் லேம்ப் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஷார்க் ஃபின் ஆண்டனாவுமே வந்துடுது. அண்ட் கீழே இந்த இடத்துல ஸ்கிட் பிளேட் ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு சில்வரிஷ் ட்ரீட்மெண்ட்டில் இருக்குது. இந்த போர்ஷன் ஃபுல்லாக பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. ரிஃப்ளெக்டருமே ரெண்டு சைடும் வந்துடும். அண்ட் இந்த வேரியண்ட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர் வந்துடுது. ஆனால் ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா கிடையாது. ஸோ அது வேணால் நீங்கள் Hyundaiல ஆட் பண்ணிக்கலாம். அது எப்படிங்கிறத நான் இன்டீரியர் போகிறப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். பூட் ஸ்பேஸ் அப்படின்னு பார்க்குறப்போ அதில் 311 liters ஆஃப் பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நல்ல ஒரு பெரிய பூட் ஸ்பேஸ் அப்படின்னே சொல்லலாம். இந்த வேரியண்ட்டுக்கு பார்சல் ட்ரே மட்டும் உங்களுக்கு கிடைக்காது. அண்ட் இதுக்கு அடியில் பார்த்தீங்கன்னா ஸ்பேர் வீலுக்கான பிளேஸ்மெண்ட் இருக்குது. ஸோ இது வந்து 185/70 or 14 inch ஸ்பேர் வீல் கொடுத்துருக்காங்க. இது ஸ்டீல் வீலில் தான் வரும். இது மட்டும் இல்லாமல் இந்த பூட் கேரிங் கெப்பாசிட்டி நம்ம என்ன இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரெண்டு சைடும் லிவர் இருக்கும். இதை புல் பண்ணி நம்ம இந்த சீட்டை கம்ப்ளீட்டாக ஃபோல்ட் பண்ணி கூட பூட் கேரிங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். 60/40 ஸ்பிளிட் கிடையாது. பட் சீட்டை கம்ப்ளீட்டாக நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த i20 மேக்னா வேரியண்ட்டோட இன்டீரியரில் இருக்கும். ஸோ இங்கே வந்துட்டு ரொம்ப ஸ்பேஷியஸான ஒரு ஃபீல் கிடைக்குது இந்த i20ல. அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தோம்னா இந்த டியூல் டோன் பெயிண்ட் ஸ்கீம் தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் அண்ட் ஆல்சோ ஒரு பெய்ஜ் கலரில் இந்த டோர் பேட்ச் எல்லாம் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த டேஷ்போர்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் அண்ட் ஆல்சோ ஒரு பெய்ஜ் காம்பினேஷனில் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கு. ஒரு மாதிரி ப்ரீமியமான ஒரு ஃபீல் கொடுக்குது. அண்ட் ஆல்சோ அந்த கேபினையுமே ஆரியாக காமிக்குது. அண்ட் இந்த வேரியண்ட்டுக்கு சீட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னாலும் டியூல் டோன் ஃபினிஷில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பேட்டர்ன்ஸ்லாம் நிறைய டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. சீட்டோட குஷனிங்குமே நல்லா தான் இருக்குது. சைட் போல்ஸ்டர்ஸும் நல்லா பெருசாக தான் கொடுத்துருக்காங்க. அடிஷ்னலி உங்களுக்கு ஆம்ரெஸ்ட் அப்படிங்கிறதுமே இந்த வேரியண்ட்டில் கிடைக்குது. 2 கப் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட் கலர் தான் யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த போர்ஷன் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அழுக்காகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அது இந்த கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் இந்த வேரியண்ட்டுக்கு வந்துடும். பட் நீங்கள் டாப் எண்டில் ஒரு குரோம் சரௌண்டோட டிஃப்ரெண்ட்டாக ஒரு கிளாஸ் ஃபினிஷில் வரும். இது வந்துட்டு அப்படி இல்லை. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒரு மேனுவலான ஹேண்ட் பிரேக் எல்லாமே இந்த வேரியண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வேரியண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அடிஷ்னலி உங்களுக்கு இந்த சிங்கிள் பெயின் சன்ரூஃப் அப்படிங்கிறது கிடைக்குது. ஸோ இது எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்டபிள் தான்.
ஃபுல்லாக ஓப்பன் ஆகுது. இது கேபினோட ஏரினஸ் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ முக்கியமான விஷயம் இந்த i20 மேக்னா லிமிடெட் எடிஷனில் உங்களுக்கு டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக் ஸ்டியரிங் வீல் கிடைக்குது. ஸோ இது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் அப்படின்னே சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ஸுமே இந்த வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பேஸ் வேரியன்ட் மாதிரி இதில் அந்தளவுக்கு இதில் நிறைய ஃபீச்சர்ஸை லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இந்த வேரியன்ட்டில் வந்துருது. ஸோ மிஸ் ஆகிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இந்த சீட்டுக்கு மட்டும் ஹைட் அட்ஜஸ்ட் கிடையாது, அதாவது டிரைவர் சீட்டுக்கு மட்டும் ஹைட் அட்ஜஸ்ட் கிடையாது. ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் நம்ம ஆல்ரெடி ஹியூண்டாயில் பார்க்குறது தான். இதில் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் ஸ்பீடோமீட்டர் வந்துருது, ரைட் சைடில் டாக்கோமீட்டர் கொடுத்துருக்காங்க. இங்கே ஃபியூல் மீட்டர், டெம்பரேச்சர் மீட்டர் எல்லாமே இந்த இடத்துல வந்துருது. சென்டரில் வர இந்த எம்ஐடியில் நம்ம நிறைய விஷயத்தை டாகிள் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் நல்லா இருக்க ஒரு ப்ளூ கலர் பேக் லைட்டில் பார்க்குறதுக்கு பியூட்டிஃபுல்லாகவே பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல ட்ராக்ஷன் கண்ட்ரோலுக்கான பட்டன், ஆட்டோ ஸ்டார்ட் ஸ்டெப் சிஸ்டம்க்கான பட்டன், ஹெட்லாம்ப் லெவலருக்கான பட்டன் கொடுத்துருக்காங்க. ஹில் ஸ்டார்ட் அசிஸ்ட்டுமே இந்த காரில் வந்துடும். ஸோ அது வந்துட்டு ஒரு 3 செகண்ட்ஸ்க்கு ஒர்க் ஆகும். 4 விண்டோஸ்க்குமே பவர் விண்டோஸ் வந்துருது. டிரைவருக்கு மட்டும் ஒன் டச் டவுன் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் லாக்கிங் அன்லாக்கிங்கான பட்டன், ஓஆர்எம்ஸை அட்ஜஸ்ட் மட்டும் நம்ம பண்ணிக்கலாம், அதாவது கண்ட்ரோல் மட்டும் பண்ணிக்கலாம். பட் க்ளோஸ் அண்ட் ஓப்பன் நம்ம உள்ளேருந்தே பண்ணிக்க முடியாது. டோர் ஹேண்டில் ஒரு கிளாஸ் பிளாக்ல ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. டோர் பாக்கெட்ஸும் நல்லா பெருசாகவே இருக்குது. ஸோ 1 லிட்டர் பாட்டில் நம்ம இந்த இடத்துல ஈஸியாக வைக்கலாம். ஏசி அப்படின்னு பார்க்குறப்போ இதில் மேனுவல் ஏசி தான் கொடுக்குறாங்க. ஸோ மேனுவல் கண்ட்ரோல்ஸ் தான் இந்த வேரியண்ட்டுக்கு வருது. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா சார்ஜிங் சாக்கெட்ஸ் வந்துருது. டைப் சி, டைப் ஏ அண்ட் ஒரு 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட் கொடுத்துருக்காங்க. மொபைல் இருக்கிறதுக்கான ஸ்பேஸ் இந்த இடத்துல வந்துருது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வேரியண்ட்டில் டச் ஸ்க்ரீன் மட்டும் கிடைக்காது. ஸோ அதுக்கு அடிஷ்னலி நீங்கள் ஹியூண்டாயிலேருந்தே 15,000 rupees எக்ஸ்ட்ராவாக பே பண்ணிங்கன்னா ஒரு 10.1 inch டச் ஸ்க்ரீன் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் அண்ட் ஆல்சோ உங்களுக்கு ரிவர்ஸ் பார்க்கிங் கேமராவுமே அந்த 15,000ல உங்களுக்கு அடிஷ்னலாக போட்டு கொடுத்துட்றாங்க. ஸோ அது வந்து இந்த வேரியண்ட்டுக்குன்னே ஸ்பெஷலாக வருது. ஸோ நீங்கள் வேணும்னா அதை மட்டும் ஹியூண்டாயிலேருந்தே அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இந்த டேஷ்போர்ட். ஸோ இதோட டிசைன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ ஹியூண்டாயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களோட காசு எல்லாத்துலேயுமே டிசைன் வந்துட்டு ப்ராப்பராக பண்ணுவாங்க. அந்த டிசைன் வந்துட்டு பழசாயிருச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு எந்த இடத்துலையுமே ஃபீல் ஆகாது. ஃப்ரெஷ்ஷான லுக்லேயே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு டிசைன் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஏசி வென்ஸ்க்குலாம் கனெக்டட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இங்கே லோவர் போர்ஷன்லாம் ஒரு பெய்ஜ் கலர் தான். கூலிங் ஃபங்க்ஷன் வராது. டாப் எண்டில் தான் அந்த க்ளோ பாக்ஸ்க்கு கூலிங் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் ஓகே தான். இந்த இடத்துல ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கிடைக்குது. இந்த இடத்துல 2 கப் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. டிரைவரோட ஆம்ரெஸ்ட் கீழேயுமே ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் அப்படிங்கிறது கிடைக்குது. ஆட்டோ டிமிங் IRVM இந்த வேரியண்ட் கிடையாது. ஸோ மேனெல்லாம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல சன்கிளாஸ் ஹோல்டர் வந்துருது. அண்ட் ஆல்சோ கேபின் லேம்ப்ஸுமே ஹாலஜனில் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ரியா சீட் பேசஞ்சர்ஸ்க்குமே தனியாக கேபின் லேம்ப்ஸ் இந்த இடத்துல வந்துருது. ஸோ இப்போ நம்ம இந்த காரோட ரியா சீட் ஸ்பேஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அண்ட் இதுக்கு முன்னாடி அதாவது மேக்னா எக்ஸிக்யூட்டிவ்னு ஒரு வேரியன்ட் இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். எரா வேரியண்ட்டுமே இருக்குது. ஸோ அதுதான் இருக்கிறதுலே பேஸ் வேரியன்ட். பட் மோஸ்ட்லி வந்து கஸ்டமர்ஸ் ப்ரிஃபர் பண்ணுறது வந்து இந்த மேக்னா வேரியன்ட் தான். டோர் ஹேண்டில் வந்துட்டு பாடி கலர்லேயே ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியன்ட் அப்படிங்கிறது அவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ டோர்ஸ் பார்த்தோம்னா நல்லா வைடாகவே ஓப்பன் ஆகுது. இங்கேயுமே அந்த டியூல் டோன் பெயிண்ட் ஸ்கீமுக்கு தான் போயிருக்காங்க. ஸோ ஒரு பிளாக் அண்ட் ஆல்சோ பெய்ஜ் கலர் தான் நிறைய ப்ரிடாமினண்ட்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. டோர் பாக்கெட்ஸும் நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் எந்த ஒரு விஷயமே கிடையாது. இன்க்ரெஸ் பார்க்கலாம். ஸோ இங்கேயுமே சீட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த டியூல் டோன் ஃபினிஷில் தான் இருக்கும். ஸோ i20ல இன்க்ரெஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம கீழே இறங்கி உட்கார மாதிரி தான் இருக்கும். பட் உள்ளே உட்காந்தப்புறம் சீட்டோட கம்ஃபர்ட் நல்லாவே இருக்குது. அண்டர் தை சப்போர்ட் நல்லாவே எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த செக்மெண்ட்லேயே இது ஒரு நல்ல அண்டர் தை சப்போர்ட் இருக்கக்கூடிய ஒரு கார் அப்படின்னே சொல்லலாம். பட் இதுக்கு இப்போ டேரெக்டாக காம்பீட் பண்ணுற மாதிரி டாடா அல்ட்ராஸ்லையுமே நல்ல ஒரு அண்டர் தை சப்போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே அந்தளவுக்கு ரொம்ப கம்மியாலாம் இல்லை, நல்ல ஒரு அண்டர் தை சப்போர்ட் கிடைக்குது. லெக்ரூம் நீரும் நல்லா தான் இருக்குது. ஸோ இந்த சீட்டை நான் கொஞ்சம் பின்னாடி தள்ளி வச்சிருக்கேன். அப்படி இருந்துமே நல்ல ஒரு ஸ்பேஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல எனக்கு கிடைக்குது. ஃப்ரண்ட் சீட் பேக்கில் பார்த்தீங்கன்னா அந்த மேகசின் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹெட்ரூம் ஓகே தான். ஸோ இந்த அளவுக்கு எனக்கு ஹெட்ரூமும் வந்துட்டு நல்லா தான் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல சின்னதாக ஒரு ஸ்கூப் அவுட்டுமே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் ஹெட்ரூமும் நல்லா தான் இருக்குது. ரியரில் ஃபிக்ஸட் அட்ரஸ் தான் உங்களுக்கு கிடைக்குது. ஆம்ரெஸ்ட்டுமே இந்த வேரியன்ட் கிடையாது. ஏசி வென்ட் ரியரில் வந்துடுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 ஏசி வென்ட்ஸ் அண்ட் ஒரு சார்ஜிங் சாக்கெட் டைப் ஏல கொடுத்துருக்காங்க. மொபைல் இருக்கிறதுக்கான ஸ்பேஸுமே தனியாக இருக்குது. 3 பேர் உட்காரலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உட்காரலாம். 2 பேர் ரொம்ப கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். 3 பேர்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் உட்காந்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எஸ், எக்ரெஸுமே ஈஸியாக தான் இருக்குது. ஸோ இந்த ஹியூண்டை i20 பார்த்தோம்னா மேக்னா எக்ஸிக்யூட்டிவ், ஸ்போர்ட்ஸ் ஆப்ஷனல், ஆஸ்டா ஆப்ஷனல், இந்த மாதிரி நிறைய வேரியன்ட்ஸில் வருது. ஸோ டாப் எண்ட் போனீங்கன்னா ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் வந்துட்டு அதில் லோட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் வந்து பட்ஜெட் ஃபோக்கஸ்டாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மேக்னா லிமிடெட் எடிஷன் வேரியண்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ அடிஷனலி உங்களுக்கு சன்ரூஃப் கிடைக்குது. அண்ட் இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், ரியர் ஏசி வென்ட், டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக் ஸ்டியரிங் வீல், ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்ஸ், இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸை இந்த வேரியண்ட்லேயே லோட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வேரியண்ட்டோட ப்ரைசிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7.78 lakhs எக்ஸ்ஷோரூம் ப்ரைசிங்னு நான் ஆல்ரெடி உங்களுக்கு வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஆன் ரோட்னு வரப்போ இனி வேறு அரௌண்ட் ஒரு 9.5 lakhs 9.55 lakhs ப்ரைஸ் சேலம் வருது. ஸோ இதுதாங்க இந்த ஹியூண்டை i20 மேக்னா லிமிடெட் எடிஷன் வேரியண்ட்டோட ஒரு டீட்டெயிலான ரிவ்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் தட்டி விட்டுக்கோங்க. அண்ட் ஆல்சோ இந்த கார் பற்றி உங்களோட தோச்சா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். See you guys in next video. Real soon. Take care. Bye bye and drive safe.